பெரும்பாலும் ஒரு திருமண காலம் வந்துட்டால் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நாம் ஜாதகக்காரர்கிட்ட போய் எப்போ கல்யாணம் ஆகும், இதுதான் பெரும்பாலும் நம்ம நடக்க போகிறது. அதாவது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் எதில் சந்தேகம் வரும்? இப்போ ராகு தசை நடக்குது, ராகு புத்தி நடக்குது, திருமணம் ஆகுமா, திருமணம் தள்ளிக்கிட்டு போகுமா அப்படிங்கிற கேள்வி தான் பல பேர்த்துக்கு இருக்கும். ஒரு ராகு தசையிலையோ ராகு புத்தியிலையோ திருமணம் நடக்கணும் அப்படின்னா தசாநாதனை பொறுத்து, அந்த லக்கணத்துக்கு தசாநாதன் யார், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் நடக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. பொதுவாக அவங்களோட கேள்வி என்ன? ராகு தசை ஆரம்பிக்க போகுது, இல்லை ராகு புத்தி ஆரம்பிக்க போகுது, இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை, இது வரைக்கும் ஆகாத கல்யாணம் ராகு புத்தியில் ராகு தசையில் நடக்குமா? அதுதான் அவங்களோட பெரும்பாலான கேள்வி. அதாவது ராகு புத்தியிலையோ தசையிலையோ கல்யாணம் ஆகணும், திருமணம் ஆகணும் அப்படின்னா அந்த ராகு சுபக்கிரக தொடர்பை பெற்றிருக்க வேண்டும். சுபக்கிரக தொடர்புனா இது, ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா சுக்கிரனுடைய தொடர்பு, சுக்கிரனின் வீடுகளில் இருக்கணும், இல்லைன்னா சுக்கிரன் பார்வையில் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே, ஒரு 8 டிகிரி 10 டிகிரிக்குள்ளே இருக்கிற ராகு அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும். திருமணம் அந்த ராகு புத்தியில் நடக்காது அப்படின்னா அந்த ராகு சனி செவ்வாயினுடைய பார்வையில் இணைவிலையோ இருக்கக்கூடிய நிலையில் திருமணம் தள்ளி போகும். சரி, திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு சிக்கலான ஜாதகம், அதாவது அவங்களுக்கே குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை நாம் இப்போ ஒரு உதாரண ஜாதகமாக போட்டு ராகு தசையில் திருமணம் நடக்குமா, எப்போ நடக்கும், ராகு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இந்த லைவில் நம்ம பார்த்துருவோம். அதாவது இதுதான் அந்த ஜாதகம். இந்த ஜாதக அமைப்பின்படி கடக லக்கணம், லக்னாதிபதி சந்திரன் சொந்த வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல ராகு, 8இல் குரு, கேது, சுக்கிரன், இந்த 3 கிரகங்களும் 8இல் நிற்கிது. 9ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன், இந்த 3 கிரகங்களும் நிற்கிது. 10இல் செவ்வாய். இந்த ஜாதக அமைப்பின்படி எப்போ திருமணம் நடக்கும்? இந்த ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போது புதன் திசையில் பிறந்திருக்கிறார். புதன் திசை 10 வருடங்கள் இருக்கும் பொழுது இந்த ஜாதகக்காரர் பிறந்திருக்கார். அப்போது புதன் 10 வருடங்கள், அதுக்கு வரக்கூடிய 7 வருடங்கள் கேது தசை, கிட்டத்தட்ட 17 வருஷம் முடிஞ்சு போச்சு. 17 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷ லாங் தசை. இந்த லக்கணத்தினுடைய 4க்கும் 11க்கும் அதிபதி, அதாவது வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட 4ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் பாவத்துக்கு அதிபதியான சுக்கிரன் லக்கணம் ராசியாகி, கடக லக்கணம் கடகராசி, லக்கணத்துக்கு ராசிக்கு 8இல் மறைந்து திசை நடத்துகிறார். அப்போது முன்னாடி 17 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதை திருமணத்துக்கு கணிக்கும் போது ரொம்ப சிக்கலான ஜாதகம் தான். 8இல் இயற்கை சுபகிரகம், திருமணத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், ஒரு போகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 8இல் மறைந்து விட்டார். குழந்தையை குறிக்கக்கூடிய குரு 8இல் மறைந்து விட்டார். குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துக்கு, அதாவது பாவகத்தின் அடிப்படையில் குடும்பஸ்தானாதிபதி 2க்கு 8இல் மறைந்து விட்டார். குடும்பஸ்தானத்தில் ராகு. 7ஆம் அதிபதி சனி 7க்கு 3இல் மறைந்து விட்டார். 3இல் மறைந்து சூரியனுடன் அஸ்தமனமாகி இருக்கிறார். ஒரு இந்த ஜாதத்தை பார்க்கும்போது நமக்கு அப்படி தானே தெரியும். ஒரு கிரக அமைப்புகளில் இப்படி பார்க்கும்போது பல குழப்பங்கள் வந்துடும். இதில் ஒரே ஒருத்தர் இந்த ஜாதகம் படி லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார்,
வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். தசமி திசையில் பிறந்திருக்கிறார். ஆனால் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். அப்போது 7ஆம் பாவகம் லக்னாதிபதியின் பார்வையில் இருக்கிறது, வளர்பிறை சந்திரனின் பார்வையில் இருக்கிறது. 8ல் 2 சுபகிரகங்களும் மறைஞ்சு போச்சு. திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய சுக்கிரன் 3, 8ஆம் இடங்களில் கடுமையான கெடுபலங்களை செய்யும் அப்படின்னு தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். 3இல் மறைந்த சுக்கிரனும் 8இல் மறைந்த சுக்கிரனும் கடுமையான கெடுபலங்களை செய்யும். லக்ன ராசிக்கு 9ஆம் இடத்துல குடும்பஸ்தானாதிபதி மறைஞ்சு போயிட்டார். 7ஆம் அதிபதி, அதாவது கலஸ்திரஸ்தானத்தை மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதி 7ஆம் பாவத்துக்கு 3இல் மறைந்து விட்டார். 7ஆம் பாவ காரகன் லக்ன ராசிக்கு 8இல் மறைந்து விட்டார். அப்போ 7ஆம் பாவகம் சந்திரனுடைய பார்வையை தவிர அங்கே வேற எந்த தொடர்பும் இல்லை. இதுக்கு எனக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது யாராக இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு மறைஞ்சு போச்சு. 7ஆம் அதிபதி பாவத்தின் அடிப்படையில் 7க்கு 3ல் மறைஞ்சு போயிட்டார். சுக்கிரன், அதாவது குழந்தையை குறிக்கக்கூடிய குரு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற திருமணத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், 2 கிரகங்களும் 8ல் மறைஞ்சு போச்சு. எப்போ தான் திருமணம் நடக்கும்? 1008 கேள்வி வரதானே செய்யும். ஒரு சிக்கலான நிலையில் எந்த தசாபுத்திகள் அமைப்புகள் நமக்கு நடக்க போகுது? கிட்டத்தட்ட 23 வயசை தாண்டி இருக்கு. சுக்கிர தசை ஆரம்பிக்குது 17 வயசுலேருந்து. சரி, சுக்கிர தசை, சுக்கிர புத்தி, சுய புத்தியில் திருமணம் நடக்குமா? அனைத்தும் தசாநாதனுக்கு உட்பட்டு தான் நடக்கும். லக்னாதிபதியாகவே இருந்தாலும் தசாநாதனுக்கு உட்பட்டு தான் அனைத்து பலன்களும் இருக்கும். ஆனால் லக்னாதிபதி இங்கே வலுத்திருக்கிறார். ஆனால் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார், வளர்பிறை திதியில் இருக்கிறார், தசமி திதியில் இருக்கிறார், வலுப்பெற்று இருக்கிறார். அப்படி இருக்கிற நிலையில் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் தசாநாதனுக்கு உட்பட்டு தான் அந்த தசை இருக்கும். இந்த லக்கணத்துக்கு நன்மையை செய்யாத கிரகம். ஆனால் கல்யாணம் நடக்கணும்ல. 17 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரதசையில் கல்யாணம் நடக்குமா? சுக்கிரதசைன்னு வந்தால் தானே கல்யாணம் நடக்கும்னு எல்லோரும் நினைப்போம். சுக்கிரதசையோ சுக்கிர புத்தியோ வரும்பொழுது நமக்கு இதில் கல்யாணம் நடந்துடும், திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வர்றது இயல்பு. சரி, இப்போ இந்த ஜாதக அமைப்பின்படி சுக்கிர திசை சுக்கிர புத்தியில் திருமணம் ஆகுமா? அந்த இடத்துல என்னென்ன பாவக பலன்கள் நடக்கும்? அதாவது 4-11 கூடிய சுக்கிரன் லக்னம் ராசிக்கு 8இல் மறைந்து தசை நடத்துகிறார். இந்த இடத்துல எப்படி கணிக்கிறது? 8இல் மறைந்த சுக்கிரன் கடுமையான கெடுபலன்கள் செய்யும். பம்பு, வழக்கு, கண்டா, சிங்கம், கேவலம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் தன்னுடைய நண்பனின் வீட்டில் இருக்கிறார். இருக்கும் பொழுது அது வலுத்து செய்ய தானே செய்யும். அங்கே குருவை விட சுக்கிரனுக்கே வலுவதிகம். சரி, இப்போ தான் இந்த மாதிரி நேரத்தில் தான் நாம் சுக்கிரன் அதாவது எங்கே இருக்கிறார், எத்தனை டிகிரியில் இருக்கிறார், கேது எத்தனை டிகிரியில் இருக்கிறது, குரு எத்தனை டிகிரியில் இருக்கிறார், மறைஞ்சிருக்கட்டும். அந்த கிரகங்கள் பாதிப்படைஞ்சிருக்குதா? சுக்கிரன் 8இல் மறைந்தாலும் பாதிப்படைந்திருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது சுக்கிரன் இருக்கிறது 6 டிகிரியில் அவிட்ட நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் நிற்கிது. கேது பார்த்தீங்கன்னா 14 டிகிரியில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நிற்கிது. குரு 20 டிகிரியில் சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார். இந்த லக்கணத்தினுடைய 6-9 கூடைய கடன், நோய், எதிரி என்ற அமைப்பை குறிக்கக்கூடிய 6ஆம் பாவத்துக்கும் ஒரு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய குரு 8இல் மறைந்திருக்கிறார். பாவத்தின் அடிப்படையில் 6ஆம் பாவத்துக்கு 3இல் மறைந்திருக்கிறார். 9ஆம் பாவத்துக்கு 12இல் மறைந்திருக்கிறார். லக்னம் ராசிக்கு 8இல் மறைந்திருக்கிறார். அப்போ ஆக மொத்தம் எல்லா வகையிலையும் குரு மறைந்து விட்டார். சுக்கிரனும் மறைந்து விட்டார் 8இல். கேது 8இல் இருக்கிறது. நம்ம இந்த திருமணத்தை கணிக்கிறது மட்டும் எப்படின்னு பார்த்துருவோம். ஏகப்பட்ட குழப்பம் இருக்குதானே செய்யும். 8இல் மறைந்த சுக்கிரன்
கெடுபலங்களை செய்ய தான் செய்யும். செய்யுமா செய்யாதா? நமக்கு தேவை திருமணம் எப்போ நடக்கும், அதுதான் விஷயம். சரி, 8ல் மறைஞ்சு போச்சு. சுக்கிரன் 6 டிகிரிலையும் குரு 20 டிகிரிலையும் 2 கிரகம் நிற்கிது. இது ரெண்டும் ஒன்றா நின்னா தன்னுடைய காரகத்துவத்தை இது கொடுக்கக்கூடிய காரகத்தை அது கெடுக்கும், அது கொடுக்கக்கூடிய காரகத்தை இது கெடுக்கும். சரி, குரு என்ன கொடுப்பார்? குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. திருமணத்தை நிறுத்தி வச்சு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ரெண்டும் 8ல் மறைந்து ஒன்றா இருந்தால் நடக்குமா? இதுதான் அந்த டிகிரி வித்தியாசத்தில் கணிக்கிறதுங்கிறது. பார்த்தா தான் நமக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரியும். பொதுவாக ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது இது பார்க்கும்போது உனக்கு கல்யாணம் ஆகாது, 8ல் சுக்கிரன் மறைஞ்சு போச்சு, 8ல் குரு மறைஞ்சு போச்சு, குழந்தை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் சுக்கிரன் நிற்கிறது 6 டிகிரி, குரு நிற்கிறது 20 டிகிரி. இதுக்கு இடையில கேது நிற்கிது 14 டிகிரியில் இருக்கிறது. 2 கிரகங்களும் கேதுவால் பீடித்திருக்கிறதுங்கிறது உண்மை. குரு 6 டிகிரிலையும் சுக்கிரன் 8 டிகிரிலையும். குருவுக்கு கேது நடுவில் நிற்கிது, முன்னாடி சுக்கிரனும் பின்னாடி குருவும் நிற்கிறாங்க. அப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கும்பத்தில் இருக்கும் கேது பெரிய கெடுபலன்களை செய்வதில்லை அப்படின்னு நம்ம ஜோதிட கிரந்தத்திலேயே ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தேவை இப்போ திருமணம் நடக்குமா? சுக்கிர திசையில் திருமணம் நடந்து தான் ஆகணும். ஏன்னா 7ஆம் பாவகம் லக்னாதிபதியின் பார்வையில், வளர்பிறை சந்திரனின் பார்வையில், தசமி திதியில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளில் பௌர்ணமி ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆயில்ய நட்சத்திரத்தில் நிற்கிது. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரம் வரும் பொழுது அது பௌர்ணமி நிலையில் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளில் பௌர்ணமி நிலையில் இருக்குது. அப்போ லக்னாதிபதி வலுத்திருக்கிறார். இந்த ஜாதக அமைப்பின்படி லக்னாதிபதி வலுத்திருக்கிறார். 7ஆம் பாவகம் வலுத்திருக்கிறது. 7ஆம் பாவத்துக்கு எந்த பாவக்கிரக தொடர்பும் இல்லை. ஆனால் 7ஆம் அதிபதி 7க்கு 3ல் மறைந்து 9ஆம் அதிபதியுடன் பரிவர்த்தனையாக இருக்கிறார். ஆனால் பரிவர்த்தனையானது 8ஆம் இடத்தோட பரிவர்த்தனையாக இருக்கிறார். சரி, ஒரு வகையில் 7ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார், மறைந்திருந்தாலும் வலுத்திருக்கிறார். அங்கே சனி சூரியனால் அஸ்தங்கம் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அது என்ன ராசியில் நிற்கிது? உபய ராசியில் நிற்கிதா, ஸ்திர ராசியில் நிற்கிதா, சரராசியில் நிற்கிதா? இது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நேரத்துலேயும் நம்ம கணிக்கக்கூடிய அமைப்புக்கு வந்துடணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி சனி பார்த்தீங்கன்னா 28 டிகிரியில் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நிற்கிது. சூரியன் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 22 டிகிரியில் நிற்கிது. அப்போது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி 28 டிகிரிலையும் சூரியன் 22 டிகிரிலையும் நிற்கிது. இதுக்கு இடையில புதன் நிற்கிறார். 23 டிகிரியில் புதன் நிற்கிது. 22 டிகிரியில் சூரியன், 23ஆவது டிகிரியில் புதன், 28ஆவது டிகிரியில் சனி. அப்போது அங்கே சனி சூரியனால் அஸ்தங்கம் செய்யப்படவில்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சூரியனுக்கு அடுத்து 22ஆவது டிகிரியில் சூரியன் நிற்க 23ஆவது டிகிரியில் புதன் நிற்கிது. அப்போ சூரியனுடைய அஸ்தமனம் சனிக்கில் 28 டிகிரியில் 6 டிகிரி தாண்டி இருந்தாலும் 1 டிகிரிக்குள் சூரியன் புதன் இருக்கிறார். புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை. ஜோதிட கிரந்தத்திலேயே 29 டிகிரியை புதன் தாண்டாது. அப்படிங்கிறப்ப சூரியனுடன் இணைந்த புதன் அஸ்தங்கம் ஆகாது. ஆனால் சனி அங்கே சூரியனால் அஸ்தமனம் செய்யப்படவில்லை. அப்போ 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை போல வலுவாக தான் இருக்கிறார். இதெல்லாம் உள்ளே இருக்கிற ஒரு ஜோதிட சூட்சமங்கள். நம்ம டிகிரி வச்சு பார்க்கும் பொழுது தான் ஒரு ஜாதகத்துக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படிங்கிறது உள்ளே போய் கணிக்க தெரியணும். ஜாதகத்தை பார்த்தோன்னே 8ஆம் இடத்துல இந்த மறைஞ்சு போச்சு, 9ஆம் இடத்துல சூரியனோட அஸ்தமனம் ஆகி போச்சு, திருமணம் நடக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே நம்ம வந்துடக்கூடாது. அப்போது 7ஆம் பாவத்துக்கு லக்னாதிபதியின் பார்வை வலுத்திருக்கிறது. 7ஆம் அதிபதி
பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறார். பரிவர்த்தனை நிலைன்னா ஆட்சி பெற்ற நிலையில் வலுவாக தான் இருக்கிறார். அது 9ஆம் இடத்துல இருக்குது, அங்கே இணைஞ்சிருக்குது. அது வந்து அதனோட தசையில் அவங்க தந்தை சம்மந்தப்பட்ட தந்தை, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை சம்மந்தப்பட்ட இவங்களுக்கெல்லாம் ஒரு சில பலன்கள் மாறுபாடுகள் அதனோட தசையில் நடக்கும். ஆனால் நாம் இப்போ திருமணத்துக்கு தான் எடுத்துக்கணும். அப்புறம் 7ஆம் அதிபதி 7க்கும் 8க்கும் அதிபதியான சனி ஒரு வகையில் ஒரு ஆட்சி பெற்ற வலுவான பலன்கள் தான் அங்கே 9ல் உட்காந்துருக்கார். பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறனால உட்காந்துருக்கார். குழந்தையை கொடுக்கக்கூடிய குரு 9ஆம் அதிபதி பரிவர்த்தனை அமைப்பில் வலுத்திருக்கிறார். சரி, அப்போது குழந்தையை கொடுக்கக்கூடிய குருவும் வலுத்திருக்கிறார். 8ல் சுக்கிரன் மறைந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம், சந்திர அதியோகம் என்கிற அமைப்பில் சந்திரனுக்கு எதிரில் இருக்கும் 6, 7, 8 பாவங்கள் இருக்கும் சுப கிரகங்கள் சுப நிலையை அடையும். இங்கே வலுத்துதான் இருக்கிறார். லக்னாதிபதி சந்திரன் வலுத்திருக்கிறார், பௌர்ணமியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்போ சந்திர அதியோகத்தால் 8ஆம் பாவகம் உள்ள 2 கிரகங்களும் சுபநிலை அடைகிறது. அப்போ 8ஆம் பாவகம் சுபநிலை. அப்போ 8, 12ஆம் பாவங்கள் குருவின் பார்வையால் 12ஆம் பாவம் சுபநிலை. அப்போ வெளியூர், வீட்டை விட்டு வெளியூர், வெளி தேசம், இது குரு புத்தியில் நடக்கும். குரு புத்தி குரு திசையில் அது நடக்கும். இப்போ திருமணத்துக்கு சுக்கிர திசையில் எப்போ நடக்கும்? அப்போ 8ஆம் பாவகம் குருவாலையும் சுக்கிரனாலையும் ஏற்கனவே 8ஆம் பாவகம் சுபநிலை அடைந்து விட்டது. கூட சந்திர அதியோகத்தால், லக்னாதிபதியின் சந்திர அதியோகத்தால் 8ஆம் பாவகம் சுபநிலை அடைந்து நல்ல நிலையில் தான் இருக்கிறது. இங்கே வம்பு வழக்கு கண்ட அசிங்கம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. காரணம் சுபநிலை. 8ஆம் பாவகம் பாவத்துவம் அடையவில்லை. சனியினுடைய பார்வையோ செவ்வாயினுடைய பார்வையோ அங்கே இல்லை. பரிவர்த்தனை நிலையில் இருந்தால் அந்தந்த வீட்டு ஆதிபத்தியங்கள் வழியாக தான் தன்னுடைய 2 ஆதிபத்தியங்கள், நின்ற வீட்டின் ஆதிபத்தியங்கள் தன்னுடைய காரகத்தின் வழியாக சனி அதனுடைய தசையில் செய்யும். இப்போ நமக்கு தேவை சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசையில் சுக்கிர புத்தியில் திருமணம் ஆகாது. சுபக்கிரகம் தான் 8ல் மறைந்து சந்திரனுடைய அதியோகத்தில் இருந்தாலும் லக்கணத்துக்கு ராசிக்கு 8ல் மறைந்த சுக்கிரன் 20 வருஷ தசையும் அதனோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். இது வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுக்கிரன் கொடுக்கும். திருமணம் எப்போ நடக்கும்? சுக்கிர தசையில் சுக்கிர புத்தியில் நடக்க போகிறதில்ல. லக்கணத்துக்கு 8ல் லக்கண ராசிக்கு 8ல் மறைஞ்சு போச்சு. சுக்கிர தசையில் சூரிய புத்தி தன்னுடைய பாவம் 2ஆம் பாவத்துக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் தன்னுடைய பாவகத்தின், அதாவது பாவகத்தின் அடிப்படையில் குடும்பஸ்தானத்துக்கு 8ல் மறைந்து விட்டார். சரியா? அப்போது அந்த அதாவது ஒரு தசையில் புத்தி பலன் எடுக்கணும். 2ஆம் இடத்து அதிபதி 2க்கு 8ல் மறைஞ்சிட்டார். அவர் வந்து அதாவது சுக்கிரனுக்கும் சூரியனும் நண்பர்கள் இல்லை. லக்னாதிபதிக்கு நண்பர், ஆனால் அனைத்து தசையும் சுக்கிரனின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் 9ஆம் தந்தை சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு சில பிரச்சனைகளை, ஒரு சில விஷயங்களை செய்யும். அப்போது அந்த புத்தி சுக்கிர தசை சூரிய புத்தியில் திருமணம் நடக்க போகிறதில்ல, அது முடிஞ்சு போச்சு. அடுத்து வர்றது சந்திர புத்தி. சுக்கிரனுக்கு 6ல் மறைந்த லக்னாதிபதி புத்தி நடத்த போகிறதில்ல. சஷ்டாசக அமைப்பில் வருகிறது, அப்போ நடக்க போகிறதில்ல. அடுத்து வர்றது செவ்வாய் புத்தி. செவ்வாய் வந்து இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி, 5க்கும் 10க்கும் தொழில் ஸ்தானத்துக்குரிய அதிபதி. இந்த புத்தியில் நடக்குமா? தசாநாதனுக்கு 3ல் மறைந்து விட்டார். தசாநாதனுக்கு சமக்கிரகம் இது நட்பு கிரகங்கள் இல்லை. செவ்வாய் ஒரே ஒரு வகையில் ஒரு பாதி சுபநிலை அடைந்திருப்பார். காரணம் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறது. சந்திர கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தால் தொழில் ரீதியான அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட, அதாவது இங்கே சந்திரன் தான் அதிக சுபநிலை அடைந்திருக்கிறது. சந்திரன் வழியில் செவ்வாயினுடைய துணைநிலை அமைப்புகளில்
தொழில் இருக்கும். சரி, அப்போது சுக்கிர தசை செவ்வாய் புத்தியில் திருமணம் ஆக போகிறதில்ல. அடுத்து வர்றது சுக்கிர தசையில் ராகு புத்தி வரப்போகுது. ராகு புத்தி 2025 வரைக்கும் இந்த ஜாதகருக்கு நடக்கும். சுக்கிர தசை ராகு புத்தி. ராகு புத்தியில் திருமணம் நடக்குமா? அதுதான் இப்போ கேள்வியே. குடும்பஸ்தானத்தில் ராகு நிற்குது. ஆனால் இங்கே சனி செவ்வாயின் தொடர்பு இல்லை. தனித்த ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ குடும்பம் குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துக்கு 8இல் மறைந்து விட்டார். அப்படிங்கிற நிலையில் இருந்தாலும் அங்கே 8ஆம் அதிபதி ஒரு சின்ன ஒரு 30% சுபநிலை அடைந்திருக்கிறார் புதனால். ஆனால் இந்த லக்கண ராசிக்கு 3-12 கூடியவர். 3-12 உடையவனாக இந்த லக்கண ராசிக்கு இருந்தாலும் 1 டிகிரிக்குள் இணைந்ததால் ஒரு சின்ன ஒரு 30% சுபநிலையை 2ஆம் அதிபதி அடைந்திருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் குடும்பஸ்தானத்துக்கு 8இல் மறைந்திருக்கிறார். லக்கணத்துக்கு 9இல் நின்று, லக்கண ராசிக்கு 9ஆம் பாவத்தில் பாக்கியஸ்தானத்தில் நின்று பாக்கியம் கெடும் அமைப்பு தான். ஆனால் அந்த இடத்துல புதனால் நீச புதன் தான். நீச புதனால் புதனை அஸ்தங்கப்படுத்த நிலையில் நாம் தெரிஞ்சாலும் புதனுக்கு அஸ்தமன தோஷம் இல்லை என்றாலும் சூரியன் ஒரு சின்ன சுபநிலை அடைந்திருக்கிறார். குடும்பஸ்தானம் 8இல் மறைந்தாலும், 8இல்னா குடும்பஸ்தானத்துக்கு 8இல் மறைந்தாலும் ஒரு சின்ன சுபநிலையில் இருக்கிறார். சரி, அப்போது ராகு புத்தி திருமணத்தை நடத்தி வைக்குமா? அதுதான் கேள்வி. இந்த குடும்பஸ்தானத்தை 2 சுப கிரகங்கள் பார்க்குது. 2 சுப கிரகங்கள் 8இல் மறைந்தாலும் கேது நடுவில் இருந்து குரு கேலயோகம் என்ற அமைப்பில் 6 டிகிரிக்குள் இருந்தாலும் அங்கே 8 டிகிரிக்குள் சுக்கிரன் இருக்க 2 கிரகங்களும் பாதிக்கப்படவில்லை. 2 கிரகங்களும் ஒன்றா அங்கே சேரலை. 2 இணைவுகளும் அந்த இடத்துல கிடையாது. இடையில ஒரு கிரகம் கேது வந்ததால் பொதுவாக கேதுவால் கிரகம், அதாவது கிரகண நிலையில் இருந்தாலும் சந்திர அதியோகம் ஒன்று அங்கே இருக்குது. அப்போது அது ஒரு விதிவிலக்கு. அப்போ 8ஆம் இடம் அதிக சுபநிலை அடைந்திருக்கிறது. 2 கிரகத்தின் பார்வையும் ராகுவை பார்க்கிறது. ராகு அங்கே நிற்கிறது 14 டிகிரி. குருவினுடைய பார்வை 20 டிகிரியில் விழுகுது. சுக்கிரனுடைய பார்வை 6 டிகிரியில் விழுகுது. அதே தான் அந்த கேதுக்கு சொன்னதான். ஆப்போசிட்டாக 8 டிகிரி 6 டிகிரி. ராகுவுக்கு அந்த பக்கம் 6 டிகிரி, இந்த பக்கம் 8 டிகிரியில் 2 மாபெரும் சுவர்கள் 8இல் மறைந்தாலும் சந்திர அதியோகத்தால், சந்திர அதியோகம் ஒரு நிவர்த்தி. அங்கே ராகு ஒரு 2 மாபெரும் சுவர்களால், சந்திரனின் அதியோக பார்வையை வாங்கிய 2 சுவர்களால் பார்க்கப்படுகிறது. அப்போது ராகு அங்கே சுபநிலை அடைந்து விட்டார். சுக்கிரனுக்கு கட்டுப்பட்டுத்தான் அங்கே நடக்கும். ஆனால் ராகு தன் வீட்டு அதிபதி போல செயல்பட வேண்டும். தன் வீட்டு அதிபதியை போல தன்னை பார்த்த கிரகங்கள், தன்னை சேர்ந்த கிரகங்கள், தனக்கு கேந்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் இந்த பலனை நிற்கும் வீட்டின் வழியாக செய்யும். அதுக்கு சொந்த வீடு கிடையாது, அது ஒரு நிழல் கிரகம். சுக்கிரனின் பார்வையை பெற்றிருக்கிறதுனால ராகு புத்தி ஆரம்பித்த உடனே தசாநாதனுக்கு உட்பட்டு ஆல்ரெடி அந்த இடத்துல 8ஆம் பாவகம் ஒரு அதிக சுபநிலையில் தான் இருக்கிறது. அதிக சுபநிலையில் இருக்கிற காரணத்தினால சுக்கிர திசை ராகு புத்தி, அதாவது சுக்கிரனின் பார்வையை வாங்கிய ராகு புத்தி ஆரம்பித்த உடனே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சுக்கிரன் அங்கே கெட்டு போகலை, 8இல் மறைந்திருக்கிறார், குருவும் மறைந்திருக்கிறார். ஆனால் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். 2 கிரகங்களுக்கும் 8 டிகிரி 6 டிகிரிக்கு நடுவில் கேது இருக்கிறார். சந்திர அதியோகத்தால் சுபநிலை அடைந்திருக்கிறார். அது ஒரு விதி விலக்கு. அப்போது 8ஆம் பாவகம், அதாவது வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட அனைத்தும் இந்த ஜாதகருக்கு அதனுடைய தசாவில் கிடைக்கும். அப்போ சுக்கிரன் 8இல் மறைந்தாலும் நல்ல நிலையில் இருக்கிறார், நண்பனின் வீட்டில் இருக்கிறார், வீடு கொடுத்த சனி பரிவர்த்த நிலையில் வலுத்திருக்கிறார்.
ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். அப்போது திருமணத்தை செஞ்சு வச்சு தான் ஆகணும். இங்கே திருமணம் நடக்காதுங்கிறது எந்த வகையிலையும் சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்தை நல்லா தெளிவாக நம்ம டிகிரி வயசில் ஒரு சிக்கலான ஜாதகம், இந்த மாதிரி ஜாதகம்லாம் சிக்கலான ஜாதகம், எல்லாத்துக்கும் நம்ம போய் கொடுக்கும் பொழுது எல்லோரும் வேறு மாதிரி பலன்கள் தான் சொல்லுவாங்க. நாம் தான் ஒரு சில நல்ல டைம் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் நல்ல ஜோசிக்காரர்கிட்ட போவார், க்ளீனாக சொல்லிடுவாங்க. அப்போது சுக்கிரனின் பார்வையை வாங்க ராகு புத்தியில் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். அதே குருவின் பார்வையை வாங்கி அதே ராகு புத்தியில் குழந்தை இருக்கும். இதுதான் உள்ளே இருக்கிற அந்த மைனூட்டான விஷயம். மகா நுட்பமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ இறைவன் பிரபஞ்சம் நமக்கு அந்த கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு துளியில் ஒரு துளியாவது கண்டுபிடிக்கிற அளவுக்கு பிரபஞ்சம் நம்ம கொடுக்குறது எப்படி கொடுத்துருக்குது. நாம் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்தோம்னாவே நமக்கு போதும் அவங்க ஜாதகத்தில். அப்போது இந்த ஜாதக அமைப்பின்படி சுக்கிர தசையில் சுக்கிரனின் பார்வையை வாங்கிய ராகு புத்தியில் நல்லா புரிஞ்சுங்க, 8இல் மறைந்திருந்தாலும் சந்திர அதியோகத்தில் இருக்கும் கிரகம். அங்கே சுக்கிரன் தன்னுடைய 2 ஆதிபத்தியங்கள் நின்ற 8ஆம் இடத்து ஆதிபத்தியங்கள் தன்னுடைய காரகத்தின் வழியாக இந்த 20 வருஷ தசையில் நடக்கும். புத்திகள் மாறி வரும் பொழுது ஒரு புத்திநாதனும் என்ன பலன்களை தருவார். ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது, குடும்பத்தை இது சிதைக்காது. சனி செவ்வாயின் தொடர்பு ராகுவுக்கு இல்லை. 2 மாபெரும் சுவர்களின் சந்திர அதியோகத்தை பெற்ற 2 சுபக்கிரகங்களை அங்கே நிற்கிது. ஒரு சந்திர அதியோகத்தில் இருக்கிற சுபக்கிரகங்கள் தன்னுடைய தசா புத்திகளில் அதனுடைய காரகத்துவங்களை அதனுடைய ஆதிபத்தியங்களை செய்யும். சுபநிலையில் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல பலன்களை செய்யும். அங்கே சந்திரனுக்கு சுக்கிரன் ஆகாது தான், 11ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாக தான் இருக்கார். 4வதுக்கும் அதாவது 4ஆம் பாவகம் தாயாரை குறிக்கக்கூடிய வீடு நிலம் சம்பந்தப்பட்ட வகையில் லாபத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இருந்தாலும் அவர் பாதகாதிபதி. ஒரு 11ஆம் இட பாதகாதிபதி 8இல் நின்று தசை நடத்துகிறார். ஆனால் அந்த பாவகம் சந்திர அதியோகத்தால் சுபநிலை அடைந்திருக்கிறது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிதான். சரி, இதெல்லாம் நடக்கும் ஒரு வகையில். திருமணம் 8இல் மறைந்த சந்திர அதியோகத்தை பெற்ற சுக்கிர தசையில் சுக்கிரனின் பார்வையை வாங்கிய ராகு புத்தியில் 2024 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே ராகு புத்தி முடிகிறதுக்குள்ளே திருமணமாகி அதே 8இல் மறைந்த சந்திரனின் அதியோக பார்வையை வாங்கிய குருவின் பார்வையை வாங்கிய ராகு புத்தியிலேயே குழந்தை இருக்கும். இப்படிதான் ஒரு மைனூட்டாக கணிக்கிறதுனா அப்படியே அத்தனையும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உள்ளே வந்துடணும். என்ன பாவகம் எந்த கிரகத்தோடு இணைஞ்சிருக்குது, அந்த கிரகத்தினுடைய பலன் என்ன ராசியில் நிற்கிது அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம வந்துடணும். ஸ்திர ராசியில் நிற்கிது. கேதுவுக்கு கும்பம் பெரிய கெடுதலை செய்யக்கூடாத அமைப்பு இருந்தாலும் 2 கிரகங்கள் நடுவில் நின்று சந்திர அதியோகத்தை வாங்கி இருக்கிறது. அப்படிங்கிறப்போ 8ஆம் பாவகம் வம்பு வழக்கு கடன் நோய் எதிரியை கொடுக்கும். திருமணத்தை சுக்கிரன் பார்வை வாங்க ராகு புத்தியிலேயே திருமணமும் நடந்து குருவின் பார்வையை வாங்கிய ராகு புத்தியிலேயே குழந்தையும் இருக்கும். என்ன குழந்தை இருக்கும்? லக்னம் ராசிக்கு 8இல் மறைஞ்சு போச்சு. ஒரு சுபக்கிரகம், இயற்கை சுபக்கிரகம் 8இல் மறையக்கூடாது. சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் அந்த கிரகம் லக்ன ராசிக்கு 8இல் குரு மறைஞ்சு தன்னுடைய 6ஆம் பாவத்துக்கு 3இல் மறைந்து 9ஆம் பாவத்துக்கு ஒரு நல்ல பாவகமான பாக்கியத்தைக்கு கொடுக்கக்கூடிய 9ஆம் பாவத்துக்கு 12இல் மறைந்து இருக்கும் நிலையில் பெண் குழந்தை இந்த ஜாதகருக்கு இருக்கும். 8இல் இயற்கை சுபகிரகம் மறைஞ்சாவே குழந்தை ஆண் வாரிசு தடைபடும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிட விதி. அப்போது ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்தோடனே கணிக்கும் போது கிட்டத்தட்ட சும்மா பார்த்தோன்னே இங்கே மறைஞ்சிருக்குது, 8இல் மறைஞ்சிருக்குது, 6இல் மறைஞ்சிருக்குது, இது நடக்காது அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு ஜோதிடம் மகா நுட்பமான விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போகணும். நம்ம பார்க்க தான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். ஒரு ஜாதகத்தை வாங்கி முழுசாக பார்க்கும்போது தான்
அப்படி ரொம்ப கணிக்க சிக்கலான இந்த மாதிரி ஒரு சில ஜாதகம் தான். இது பார்த்தோன்னா வந்து கல்யாணம் ஆகும்னு யாராவது சொல்லுவாங்களா? திருமணம் வந்து நடக்கும்னு சொல்ல முடியாது. நல்லா ஒரு சில பிரபஞ்சம் புதன் அவரோட ஜாதகத்தில் வலுத்திருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் பார்த்துருவாங்க. பார்க்குறவங்களுக்கு அது ஒரு 5 நிமிஷம் ஆயிடும். பார்க்கும் பொழுது 8ஆம் இடம் நல்ல நிலையில் இருக்கிறது, சந்திர தீபத்தில் இருக்கிறது, இந்த தசா புத்திய அமைப்பில் திருமணம் நடந்து குழந்தை இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் ஜாதகம் தெளிவாக நம்ம பார்க்கணும். அப்படின்னா பொதுவாக இப்போ சொல்லிட்டோம். 8இல் மறைந்த சுக்கிர தசையில் சுக்கிரனின் பார்வையை வாங்கிய ராகு புத்தியில் திருமணமும், அதே ராகு புத்தியில் குருவின் பார்வையை வாங்கிய ராகு புத்தியில் குழந்தையும் இருக்கும். அந்த 2 கிரகங்களும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறது. சுக்கிர தசை பெரிய கெடுதல்களை செய்யாமல் திருமணத்தை நடத்தி வைத்து அந்த குழந்தையும் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகம் இருக்கிறது. ஒரு ஜாதகத்தை வந்து ஒரு திருமணத்துக்கு எப்படி கணிக்கிறதுங்கிறத நீங்கள் இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.